சேனல்ல குட்டியை காட்டி தாயை பிடிப்பாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டான். யோ, கண்ணுக்கு முன்னாடி இருந்த பொம்பளைங்களை கடத்திருக்கான். சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதையே சிரிச்சு சொல்றியா நீ? ஐயா, என் இடத்துல நீ இருந்த கிழிச்சிருப்ப. சார், விட்னஸை தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்க. இல்லை சார். அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி வை. எஸ் சார். ஐயா, அதெல்லாம் முடியாது. இந்த ஈசிஆர் ரோட்டில் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற செக் போஸ்ட்ல எல்லாம் கருப்பு மினி வேன் வந்தா ஸ்டாப் பண்ணி தரவா செக் பண்ண சொல்லுங்க. கவனமா பாருங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வேன் கிராஸ் ஆகல. சார் 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 டோல்கேட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அந்த கருப்பு கலர் வேனு ஈசிஆர் டோலை தாண்டல சார். ஓஎம்ஆர் டோலையும் தாண்டல சார். சிட்டி லிமிட்குள்ளேயும் அந்த வேன் வரல. kilometers ரேடியஸ்குள்ளே தான் அவன் இருக்கணும். அந்த ஏரியாவில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்று விடாமல் எல்லா கேமராவையும் செக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம். லிங்கம், அம்மா தங்கச்சியை காப்பாற்றணும்னு மாஸ்க் மேனுக்கு பயந்து ஏதாச்சும் தப்பா செஞ்சிருப்பான். விஜய் கிட்ட போனை வாங்கி சைபர் டீம்ல கொடுங்க. அவனோட நார்மல் கால், வாட்ஸ்அப் வீடியோ கால், சேட்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் ஹேக் பண்ற மாதிரி ஸ்பை சாஃப்ட்வேரை போட சொல்லுங்க. அப்புறம் அவன் பைக்ல அவனுக்கே தெரியாம ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணுங்க. தம்பி சார், ஒன்றும் இல்லை, சைபர் கிரைம்ல இருந்து அந்த ஃபாரின் நம்பரையும் கால் வந்த டயத்தையும் கேட்டாங்க. உன் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. என்னங்க சார்? லுக்கு பூரா இங்கே தான் இருக்கா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு சார். சரி. சார், பயமுத்தாதீங்க சார். என்னையெல்லாம் பார்த்து பயப்படுறவாரு எப்படி நீ போலீஸ் வேலைக்கு சேர்ந்தா? சார், இந்தாப்பா லேட்டஸ்ட் மாடலா? நல்லா இருக்கு, உட்காரு. சார், விஜய் ஃபோனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இப்போ ரியாலிட்டி அண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ இந்த ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாம வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, இது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அண்ணே, இங்க ரெஸ்ட் ரூம் எங்கன்னு இருக்கு? வெளியே போய் ரைட்ல போ. சொல்லுங்க சார். வண்டி இந்த டோலை தாண்டல, அந்த டோலை தாண்டல, 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும்னு சொல்லிருப்பானுங்களே. சார், ஆமா சார், இதான் சார் சொல்றாங்க. Let me send you a video. ஓபன் பண்ணி பாரு. அவனுங்க இன்னும் அந்த கருப்பு கலர் வேனை சிட்டிக்குள்ள தேடிட்டு இருப்பானுங்க. பட் நான் ட்ரக்கோட சிட்டியை விட்டு வெளியே வந்து 4 hours ஆகுதுடா. இப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரக் நம்பரை வச்சு தேடுவானுங்க. அதுவும் ஃபேக்கு தான். அவனுங்க தேடி கண்டுபிடிச்சு வரத்துக்குள்ள உன் அம்மாவையும் தங்கச்சியும் புதைச்சடத்துல புல்லு முளைச்சிரும். சார், நான் என்னதான் சார் செய்யணும்? குட். முதல்ல ஏதாச்சும் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புற வழியை பார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க. சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். அவன் சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். இதை பாருங்க சார்.
விஜய் ரிலாக்ஸ். அவன் உன்னை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறான். அவன் அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்தா லிங்கம் சார். அந்த பட்டன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. We will be watching you. கிளம்பு. அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய். நான் வெளியே வந்துட்டேன் சார். பைக்கில் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அவனை 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணுங்க. சார். நோ யூனிஃபார்ம், மஃப்டியில் போக. ஓகே ஓகே சார். லிங்கம் அவன் பிஸ்டல் கொடுங்க. ஓகே பாய்ஸ் கமான். அவன் லொகேஷன் கரெக்டாக இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காட்டுது. அரியா போலாம். லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு சிக்னல்ஸ் வேரியஸ் கண்ட்ரிக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கு சார். ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண பார்த்தா அதுவும் ஈச் 30 செகண்ட்ஸ் வேறு ஐபி அட்ரஸ் காட்டுது சார். ரெக்கார்டான காலையும் டேட்டாவையும் ஹெட் குவார்ட்டர் சென்ட் பண்ணி டீகோட் பண்ண முடியுமான்னு கேட்கணும் சார். Then do it immediately. ஓகே சார். Hey, stop. உனக்கு லெஃப்ட்ல பெரிய ஒரு சிக்கன் கடை இருக்கு பார். ஆமா சார். இறங்கி உள்ள போ. அது கோழி கடை சார். அதுக்குள்ள போய் நான் என்ன சார் பண்ண போறேன்? சார் ஹலோ சார். ஹலோ சார். சார் நான் போறேன் சார். சார் என்னப்பா நாட்டுக்கோழியா? நீ ஒன்று பாரு, சும்மா போப்பா. வாந்தி எடுத்து முடிச்சிட்டியா? சார் என்னால இங்க இருக்க முடியல சார். இங்க நான் என்ன சார் பண்ண போறேன்? விதி வலியது, அதை வெல்ல யாராலையும் முடியாது. உள்ள இருக்கிற 400 கோழியும் இன்னைக்கு சாக போகுது. ஆனா நீ நினைச்சா ஒரு கோழியோட விதியை மாத்த முடியும். சார் என்ன சொல்றீங்க சார்? எனக்கு புரியல. ஃபூல், உள்ள போய் உனக்கு பிடிச்ச ஒரு கோழியை உயிரோட வாங்கிட்டு வாடா. சரிங்க சார். யோ கை நேரம் ரெண்டா போயிருக்கையா? நாயா அண்ணே, அந்த கோழியை நான் உயிரோட வாங்கிக்கிறேன்னு. 600 ரூபாய் குத்தி எடுத்துட்டு போ. குடி. ஒரு கோழியை கூட குடி தெரியல. டார்ச்சரியா நீ? இந்தா இப்படி பிடிச்சிக்கோ. சார் நான் கோழியை வாங்கிட்டேன் சார். இப்போ எங்க சார் நான் வரணும்? அது எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ வீட்டுக்கு போ.